பாண்டியன் ஸ்டோர் சீரியல் அடுத்த வார ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம செந்தில் மீனாவை பிடிக்காம தான் தனி கொடுத்தனம் போய் கூட்டிகிட்டு போய் வச்சுட்டாரு. மீனாவுக்கு சுத்தமாக தனியாக இருக்கிறது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. மறுநாள் காலையில் ஆஃபீஸ் போகலான்ட்டு செந்தில் கூட கோவிச்சுக்கிட்டு நடந்து வர்றாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜியையும் மீனா சந்திக்கிறாங்க. 2 பேரும் பேசிக்கிட்டே நடந்து போகிறாங்க ஆஃபீஸுக்கு. அப்போ நம்ம ராஜி கேட்குறாங்க, ஏங்கா ரொம்ப டல்லாக வரீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை ராஜி, இவரை நான் லவ் பண்ணதுக்கு காரணமே இவர் கூட்டு குடும்பமாக இருக்காருங்கிற ஒரே காரணத்துக்காக தான். நான் பிறந்ததுலேருந்தே இவங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் தனியாகவே இருந்து வளர்ந்துட்டேன். அதனால் ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிற குடும்பத்துக்கு தான் நான் மேரேஜ் பண்ணி போகணும்னு நினச்சேன். அதனால தான் நான் அந்த குடும்பத்தில் கல்யாணம் பண்ணிவிட்டு நான் வந்ததுக்கு காரணமேனு. ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் எல்லாமே நிறைய மனுஷங்களோட நல்லா சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் எந்த நிமிஷம் இப்படி தனியாக வந்தனோ இப்போ தனியாக ஒத்தையில் உட்காந்துருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது ராஜி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம இங்கே நம்ம கோமதியும் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம மீனை சரி அத்தைக்கிட்டையாவது பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம கோமதி ஃபோன் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு 100 ஆயுசு அத்தை அப்படிங்குமே, என்ன ஆச்சு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைத்த இப்போ தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கத்த நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவுமே, இப்போ தான் நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு உனக்கு ஃபோன் பண்ணலான்ட்டு உட்காந்துருக்கேன் மீனா அப்படின்னு சொல்லும்போது, சரிங்கத்த அப்படின்னு, நீங்கள் சாப்பிட்டீங்களா மீனா அப்படிங்கவுமே, இல்லைத்த இப்போ தான் உங்கள் பையன் சாப்பாடு வாங்க போயிருக்காங்க அப்படிங்கவும், ஏன் சமைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைங்கத்த அப்படிங்கவும், ஆமாம் எங்கே சமைக்கிறது, வீடெல்லாம் இன்னும் ஒதுக்கி வச்சுருக்க மாட்டீங்க, அதே மாதிரி ஆஃபீஸ் போயிட்டு வீட்லேயும் சமைக்கணும்னா கஷ்டம் தானே அப்படிங்கவும், உடனே மீனா ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு, அத்தை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் உங்களை, மிஸ் யூ அத்தை அப்படிங்கவும், நானும் தான் அப்படின்னு சொல்லி கோமதி சொல்கிறாங்க. உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷமாக ஆஃபீஸ் போக வர அப்படியே இருந்துட்டேன். ஆனால் இப்போ தனியாக எல்லாமே இருக்கிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற அத்தை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நீ இதுக்கப்புறம் எப்படி மீனா ஒன்று சேர்ந்துருவாங்களா அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.